இன்றைய தினம் சர்வதேச தியான தினம். தியானம் அப்படின்றது ஒரு செயலை ஈடுபாடோடு நம்ம செய்யும் பொழுது அதுதான் தியானம். அது வேலையாக இருந்தாலும், படிக்கிறதா இருந்தாலும், விளையாடுவதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும். அப்போ தியானம் செய்கிறதுக்கு என்ன நேரம் சரியானது அப்படின்னா காலை நேரம். நாம் வாழ்கின்ற பகுதி மருத நிலம். மருத நிலத்தில் நாம் எழுந்துக்க கொள்ள வேண்டிய நேரம் அப்படின்றத நம்முடைய தமிழர்கள் வகுத்திருக்கிறாங்க. அதிகாலை 2 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே, அந்த நேரத்துக்குள்ளே நம்ம எழுந்து நம்முடைய செயல்பாடுகளை தொடங்க வேண்டும். அப்போ எல்லாருமே எழுந்த உடனே நம்ம டக்கு டக்குன்னு வேலை செய்ய போகிறதில்ல. அப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்ந்து நாம் அன்றைய நாள் செய்ய போகிற வேலைகள் எல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த சிந்தனை ஒரு மனதோடு இருக்கும் பொழுது அதுவே தியானமாக மாறுது. இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகள் கடினமான பாடங்களை அந்த நேரத்தில் நம்ம படித்தோம்னு சொன்னால் நல்லா மனசில் நல்லா பதிஞ்சிரும், எளிதாக பதிஞ்சிரும். அப்போ அந்த நேரம் என்பது ரொம்பவும் சிறப்பானது. அதே மாதிரி தொழில் செய்பவர்கள் இல்லை அறிவியல் அறிஞர்கள் கூட அவங்களுடைய கடினமான அந்த செயல்களை அந்த நேரத்தில் அந்த ஆய்வுகளை எல்லாம் கொஞ்சம் யோசித்தாங்கன்னா நல்ல முடிவுகள் கிடைக்குது. அதோட சங்கீதம் பாடுபவர்கள் கூட காலையில் பயிற்சி பண்ணுறாங்க. இப்போ தியானம் என்பதே ஒரு மனப்பயிற்சி தான். அப்போ உடற்பயிற்சிக்கு எப்படி உடலுக்கு நல்லதோ அது மாதிரி தியானம் மனதுக்கு நல்லது. நம்ம மனம் நல்லா இருந்ததுன்னா நம்முடைய செயல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். மனம் அதை வைத்து தானே மனிதர்கள் பிற உயிரினங்களிலிருந்து வேறுபட்டாங்க. அது என்னது? சிந்திக்கிறது. மனம் தான் சிந்திக்கிறது. அந்த சிந்தனையை நம்ம ஒரு மனதோடு செய்யும் பொழுது அது தியானமாக மாறுகிறது. நம்முடைய இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா அனுதினமும் காலையில் தொழுகை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் அதிகாலையில் ஜெபம் செய்ய சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் பார்க்குறோம். அது மாதிரி நாம் பின்பற்றணுன்றதுக்காக இது மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து திருவம்பாவை எல்லாம் ஓதிட்டு அதை அவங்க தியானம் பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாமே எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த தியான நேரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபடி உயர்த்தும் அப்படின்றதுனால தான். அதனால் நாம் எல்லாருமே தியானம் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக. எப்படின்னு சொன்னால் நம்ம எந்த வேலையும் ஈடுபாடோடு செய்கிறோமோ அது தியான நேரம் தான். அது காலை நேரமாக இருந்தால் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அதனால் நாம் தியானம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒருபடி உயர்வோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.